ஏன் எந்த நல்ல காரியத்திற்கும் முன் விநாயகரை வணங்குகிறோம்? ஒரு சிறிய கதை. ஒரு நாள் தேவலோகத்தில் மிகப்பெரிய யாகம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. அனைத்து தேவர்களும் ரிஷிகளும் கூடி அந்த சபையில் ஒரு கேள்வி எழுந்தது. இந்த யாகத்தை முதலில் யாருக்கு அர்ப்பணிக்க வேண்டும்? ஒவ்வொருவரும் தங்கள் தெய்வத்தின் பெருமையை சொன்னார்கள். அப்போது நாரதர் சிரித்தபடி சொன்னார், மூன்று உலகங்களையும் முதலில் சுற்றி வந்து சேரும் தெய்வமே முதல் வணக்கத்திற்குரியது. உடனே கார்த்திகேயர் தனது மயிலில் பறந்து மூன்று உலகங்களையும் சுற்றத் தொடங்கினார். இந்திரன், வருணன் எல்லோரும் அவரை பார்த்து வியந்தார்கள். ஆனால் விநாயகர் எதுவும் செய்யவில்லை. அவர் அமைதியாக எழுந்து பார்வதியையும் சிவனையும் மூன்று முறை சுற்றி வணங்கினார். சபை அமைதியாகியது. நாரதர் கேட்டார், விநாயகா, நீ மூன்று உலகங்களை கூட சுற்றவில்லையே? விநாயகர் மெதுவாக சொன்னார், என் தந்தை சிவனும் என் தாய் சக்தியும் மூன்று உலகங்களுக்கும் மேலானவர்கள். அவர்களை சுற்றியது எல்லா உலகங்களையும் சுற்றியதற்கு சமம். அந்த வார்த்தைகளில் முழு சபையும் திகைத்தது. சிவன் புன்னகைத்தார். பார்வதி மகிழ்ந்தாள். அந்த நிமிடமே அறிவிக்கப்பட்டது, இனி எந்த காரியமும் விநாயக வணக்கமின்றி தொடங்கக்கூடாது. அதனால்தான் இன்று வரை புத்தியும் தடைகளை அகற்றும் ஞானமும் உள்ள விநாயகரை முதலில் வணங்குகிறோம்.